இந்த ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ரொம்பவே ஆபத்தானவங்க. அவருக்குள்ளேயே அவரே ஜபிச்சுக்கிட்டாரா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அவங்க கிட்ட போய் அவர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் யாரு, அதாவது இயேசுவை அப்படின்னு கேட்டோம்னா இவரும் இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவரு இவர் தான், இவரும் இவர் தான். இது எங்கேயோ கெட்ட மாதிரி தெரியுதே. ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க, இன்னொன்னு தாங்க இது, இன்னொன்னு தாங்க இது, இன்னொன்னு தாங்க இது. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் அவங்களுடைய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்குள்ளே நம்ம பதில் சொல்லியிருக்கோம், பட் நிறைய எக்ஸ்ப்ளனேஷனோடு நம்ம பதில் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் டைரெக்டாக அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம உடனடியாக பதில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அப்பப்போ நமக்கு தேவைப்படுற இடத்துல எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுப்போம். இந்த ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ரொம்பவே ஆபத்தானவங்க. சொல்லப்போனால் ஜெகோவா விட்னஸஸ் குரூப்ஸை விட இவங்க ஒரு படி மேலே போய் இவங்க நீங்கள் மட்டும்தான் போலித்தனமான போதனையை போதிப்பீங்களா, நாங்கள் போதிக்கிறோம் பாருங்கடா அப்படின்னு சொல்லி திருத்துவத்தை தாறுமாறாக போதித்து எப்படியெல்லாம் கடவுளை அவமானப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் சில வசனங்களை அவங்க தாறுமாறாக விளக்கி கடவுளை அவமானப்படுத்தி இருக்கிறாங்க, அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி என்னங்க அவங்க தாறுமாறாக போதிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜெகோவா விட்னஸஸ் அவங்க என்ன போதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே கிட்டத்தட்ட இவங்க இப்படி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஜெகோவா விட்னஸஸ் என்ன சொல்கிறாங்க, அவங்க பிதா மட்டுமே கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசுவை என்ன சொல்கிறாங்க, அவர் முதல்ல படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி, பரிசுத்த ஆவியானவரோ வெறும் ஆவி அப்படின்னு மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ 3 நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. சில வசனங்கள் அப்படி தான் நமக்கு வாசிக்கும் போதே அப்படி தான் தெரிகிறது. வெளிப்படையாகவே சில வசனங்கள்லாம், சில வார்த்தைகளில் நான் சொல்கிற விஷயங்கள் அதுதான் வசனத்தில் வர வார்த்தை, அதுதான் அர்த்தத்தை கொடுக்கறது. இப்போ இயேசு ஜெபிக்கும் போது அவர் இன்னொருவரிடத்தில் மட்டும்தான் ஜெபிக்க முடியும் அப்படின்றது இயல்பான விதி. அது சொல்லும் போதே நமக்கு தெரியும் இன்னொருவர் அப்படின்றது. அப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இப்போ இயேசு இன்னொரு இடத்துல தான் ஜெபிக்கிறாரு, அவர் பிதாவின் இடத்துல ஜெபிக்கிறாரு. ஸோ அவங்க எப்படி கொண்டு வருவாங்க, பிதா தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் நீங்கள் என்னப்பா இந்த அளவுக்கு தான் போலித்தனமாக பண்ணுறீங்களா, நாங்கள் பாருங்கள் எந்த விதமான போலித்தனத்தை எடுத்து விட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களையே மிஞ்சுற அளவுக்கு இவங்களுடைய போதனை இருக்கும். உதாரணத்துக்கு இயேசு யார் இடத்துல ஜெபிச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவங்க சொல்லுவாங்க அவர் தெய்வத்தன்மை ஆகிய பிதாவின் இடத்துல ஜெபிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இன்னொருத்தர் தானே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுதான் இல்லை. அவங்க சொல்கிறது இயேசுக்குள்ள ஒரு தெய்வீகத்தன்மை இருந்தது. அப்போது குமாரனாகிய கிறிஸ்து தெய்வீகத்தன்மையாகிய பிதாவின் இடத்துல பேசினார். அப்போ எங்கே இருக்கிறார் அவர் அப்படின்னா அவருக்குள்ளேயே தான் இருக்கிறாரு. அப்போ நம்ம எப்படி சொல்லலாமா, அவருக்குள்ளேயே அவரே ஜபிச்சுக்கிட்டாரா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அவங்கக்கிட்ட போய் அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் யார், அதாவது இயேசுவை அப்படின்னு கேட்டோம்னா இவரும் இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் இவர் தான், இவரும் இவர் தான். கிட்டத்தட்ட வாழைப்பழ கதையோடு இது சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. ஸோ அதுதான் இது அப்படின்ற மாதிரி, அவர் தான் இவர் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய போதனையே இருக்கிறது. அப்போ எவ்வளோ தூரம் இவங்க போலித்தனத்தில் மூழ்கி உபதேசம் பண்ண முடியுமோ அவங்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி இந்த மாதிரிலாம் போதிச்சுட்டு வராங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் வசனத்தின் ஆதாரத்தில் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா ஒன்லி ஜீசஸ் ஹெரசி அப்படின்ற பாட்காஸ்ட் தனியாகவே இவங்களுக்குன்னு க்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த பாட்காஸ்ட்டில் அவங்களுடைய வரலாறு, யாரெல்லாம் இந்த போதனையை ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பித்தாங்க, எந்த மாதிரியான வசனத்தை இவங்க மேனிப்புலேட் பண்ணி டீச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் அதில் பார்க்க முடியும். ஸோ மேற்கொண்டு அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம 3 கேள்விகளுக்கு நம்ம முதல்ல பதில் தந்துடுவோம். ஸோ அடுத்த வீடியோஸில் மற்ற கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லலாம். இந்த ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ் ரொம்ப முக்கியமானது. சரி, ஏன்னா அடிக்கடி இந்த கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
ஸோ என்னுடைய வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கூட இந்த கேள்விகள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ட்ரினிட்டி அப்படின்ற இந்த வேர்டு அல்லது டேர்ம் பைபிளில் இருக்கா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. இந்த கேள்வியே முதல்ல ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இது நல்ல கேள்வி தான். ஏன்னா அந்த டேர்ம் இருக்கா அப்படின்றது கேள்வியாக இருக்கிறதுனால ஓகே அந்த டேர்ம் இல்லை தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுடைய கேள்வி எப்படி இருக்குன்னா, பைபிள்லேயே ட்ரினிட்டி இல்லைப்பா, அப்போது இல்லாதது ஒன்று இவன் போதிக்கிறான், இவன் போலி போதனை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு போவாங்க. இப்போ பைபிளில் எந்த வேர்டு இல்லையோ அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா நாம் ஒரு ஃபால்ஸ் டீச்சர் அப்படின்றது தான் இவங்களுடைய வாதம். பயங்கரமான ஒரு வாதம். பட் இந்த வாதம் செல்லுபடியாகாத ஒரு வாதம். ட்ரினிட்டி அப்படின்ற வேர்டு பைபிளில் கிடையாது. ஆனால் ட்ரினிட்டி என்ன போதிக்கிறதோ அந்த கான்செப்ட், அந்த ஐடியா பைபிளில் இருக்கிறது. அப்போ அந்த ஐடியாவை வைத்து தான் இந்த டெர்மினாலஜியை காயின் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரினிட்டி அப்படின்ற டேர்மை காயின் பண்ணது கிடையாது. பைபிளில் வர சத்தியத்தின் அடிப்படையில் இதை நம்ம விளக்கி கூறணும் அப்படின்னா ஒரு வார்த்தையில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது இந்த ட்ரினிட்டி அப்படின்ற வேர்டை அவங்க காயின் பண்ணுறாங்க, அதாவது உருவாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பல வார்த்தைகள், பைபிள்லேயே இல்லாத வார்த்தைகள்லாம் நம்ம இன்னமும் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். அது ஏன் அப்படின்னா நம்ம என்ன நம்புகிறோமோ அதை ஈஸியாக சொல்லுவதற்கு ஒரு வார்த்தை தேவைப்படுகிறது. ஸோ அதனால் நம்ம அந்த வேர்டை நம்ம அதை ஒரு புது வார்த்தையை நம்ம உருவாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மோனோதீசம். இப்போ மோனோதீசம் அப்படின்றது பைபிள்லேயே இல்லாத ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம இன்னமும் பயன்படுத்துகிறோம். தியாலஜி கிளாஸஸில் நீங்கள் அதை கண்டிப்பாக கட்டாயமாக பயன்படுத்துவீங்க. ஃபிலாசபி அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த வேர்டு வரும். இப்படி பல நேரத்தில் இந்த வேர்டை நம்ம பயன்படுத்துவோம். சரி, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? மோனோ அப்படி என்றால் ஒன் அர்த்தம். தீசம் அப்படின்றது காட். அப்போது ஒன் காட் அப்படின்றது தான் அந்த வேர்டுக்கான அர்த்தம். நான் எத்தனை கடவுளை நம்புகிறவன் அப்படின்றத அந்த வேர்டை சொன்னாலே நாம் புரிஞ்சுக்க முடியும். அப்போது நான் ஒரு மோனோதீயிஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா நான் ஒரு கடவுளை நம்புகிறவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இன்கார்னேஷன் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். தேவன் மனு உருவு எடுத்து வராரு, அதை தான் நம்ம இன்கார்னேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி நம்ம ஒரே சென்டென்ஸாக சொல்லாமல் ஒன் வேர்டில் நம்ம சொல்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த டெர்மினாலஜிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துகிறோம். இது எல்லாமே அர்த்தங்கள் இருக்குது. அப்போ அந்த அர்த்தங்களை, அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரே வார்த்தையில் அந்த கான்செப்டை அடக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு டெர்மினாலஜியை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இப்போ திருத்துவம் அப்படின்பது பைபிள்லேயே இல்லாத ஒரு வார்த்தை அப்படின்றதுனால அந்த கான்செப்ட், அந்த ஐடியா பைபிளில் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. அது ரொம்ப தப்பான வாதம் அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சொல்லப்படுற கருத்து பைபிளில் இருக்கா அப்படின்றது தான் முக்கியம். செகண்ட் கொஷின், நம்ம அடிக்கடி திருத்துவத்தை பற்றி பேசும்போது 3 ஆழ்த்தத்துவங்கள் அல்லது 3 நபர்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லுவோம். உடனே இவங்க கேட்குற ஒரு கேள்வி, 3 நபர்கள் அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்கா அப்படின்றது தான் இவங்களுடைய டக்குன்னு இந்த கொஷின் தான் வரும். இதுலேயே நம்ம 2 விதமாக இவங்ககிட்டயே திருப்பி கேட்க வேண்டியது இருக்குது. ஒன்று, 3 நபர்கள் கடவுள் என்கிற தன்மையில் இருக்கிறார்கள் அப்படின்னு பைபிளில் இருக்கா அப்படின்னு இந்த கேள்வி நீங்கள் இந்த வார்த்தைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதாவது கடவுள் என்கிற தன்மையில் 3 நபர்கள் இருக்கிறோம் அப்படின்னு கடவுள் எங்கேயாவது இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா இல்லை. அந்த மாதிரி நேரடியான வார்த்தைகளில் கடவுளோ பேசினது கிடையாது, அப்போஸ்தலர்களும் எழுதுனது கிடையாது. அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம பைபிளில் கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்களும் நம்ம இப்படி சொல்லலாம். இயேசு டைரெக்டாக நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லலை.
பட் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் முழுசாக நம்ம படிக்கும்போது தான் அவர் தன்னுடைய கிரியைகளின் மூலமாக தான் ஒரு தெய்வீக நபர் என்பதை அவர் ஜனங்கக்கிட்ட காட்டிகிட்டே வராங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போது அவர் டைரெக்டாக நான் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லாததுனால அது உண்மையாயிருமா? நோ. அப்போது நம்ம அந்த கான்செப்டு இருக்குதா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த வேர்டு வந்து இல்லை. ரெண்டாவது, இந்த இந்த வார்த்தைக்கான கேட்கக்கூடிய கேள்வி உங்ககிட்ட, 3 நபர்கள் கடவுள் என்கிற தன்மையில் இருக்கிறாங்களா அப்படின்ற கான்செப்டை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னா அந்த மாதிரியான ஐடியா பைபிளில் இருக்கிறது. நேரடியான அந்த வார்த்தை பைபிளில் இல்லை, ஆனால் அந்த கான்செப்ட் பைபிளில் இருக்கிறது. சரி, இது எப்படி நம்ம சொல்கிறோம்? எதன் அடிப்படையில் நம்ம எப்படி சொல்கிறோம்? பைபிளில் அங்கங்கே இருக்கிற வசனங்களை நம்ம கோர்வை பண்ணி ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வர முடியுது. இப்போது உதாரணத்துக்கு நம்ம பாவம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அந்த எடுத்துட்டோம் அப்படின்னா, பாவத்தை குறித்து ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் எப்படிலாம் அது சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்றது எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்து அதை அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு தெளிவான ஒரு ஐடியா நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி கடவுள் பற்றி நம்ம பழைய ஏற்பாட்டில் என்னவா சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில் என்னவா சொல்லப்பட்டிருக்கு என்பதை அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அங்கே ஒரு விஷயம் நமக்கு புரிய வருகிறது. பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் கடவுள் சொல்கிறார், இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஸோ இந்த வார்த்தை மட்டுமே ஒரு வேலை நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வர புத்தகங்கள்லாம் நம்மக்கிட்ட இல்லை. இந்த வார்த்தை மட்டும்தான் நம்ம பைபிளில் இருக்குது. கையில் இப்போதைக்கு அந்த வார்த்தை மட்டும்தான் வச்சுருக்கோம். அப்படின்னா அப்போ இன்ன வரைக்குமே நம்ம என்ன தான் நினச்சிட்டு இருந்திருப்போம் அப்படின்னா, ஒரு கடவுள்னா ஒரு நபர் தான் அப்படி தான் நினச்சிருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட அந்த வசனம் மட்டும் இல்லை. புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் நம்ம முழு வெளிப்பாடாக நம்ம கையில் கொடுத்துருக்கு. அப்போ அந்த வசனத்தை மட்டுமே வச்சுட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது. ஏன்னா கடவுளை பற்றி அந்த வசனத்தில் மட்டும் பேசப்படவில்லை, நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கு. அப்போது இந்த ஒரே தேவன் என்று பழைய ஏற்பாட்டில் சொன்னப்பட்ட விஷயம் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அது அந்த ஒருவர் அப்படின்ற, ஆக்சுவலாக நம்ம சொல்லணும்னா அந்த ஒருவர் அப்படின்ற பதம் வந்து எபிரேயரில் பன்மையில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அவ்வப்போது கடவுளை பற்றி பேசும்போது பன்மை சொல்ல தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போது எபிரேயர்கள் ஒரு பன்மையில் கர்த்தரை பயன்படுத்தப்பட்டிருக்கு, இது என்ன அப்படின்றது ஒரு குழப்பத்தில் தான் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஆனால் புதிய ஏற்பாடுக்கு வரும்போது தான் நமக்கு ஒரு தெளிவு வருகிறது. எத்தனை நபர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது 3 நபர்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு தெரிய வருது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. 2 வார்த்தையும் தேவனும் ஒன்று கிடையாது. ஸோ சினானிம்ஸ் கிடையாது. வார்த்தை வேற, தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை. ஸோ இங்கேயே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த வசனத்தில் யோவான் காட்டுறார். அப்புறம் எபிரேயர் 9வது அதிகாரத்தில் நம்ம வரும்போது அங்கே பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம படிக்கிறோம். யோவான் 14வது அதிகாரத்தில் இயேசு சொல்கிறாரு, நான் போய் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அவர் இல்லாமல் வேறொரு அப்படின்ற வார்த்தை முக்கியம். இன்னொருவர் அப்படின்றது அந்த வார்த்தைக்கான பொருள். ஸோ இதெல்லாம் வைத்து நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது சிஸ்டமேட்டிக்காக இங்கே ஒரு முடிவுக்கு வருது, 3 நபர்கள் இருக்கிறாங்க கடவுள் என்கிற தன்மையில் அப்படின்றத நம்ம முடிவுக்கு வருகிறோம். 3வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் பொறுத்த வரைக்கும் மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம் இந்த நாமம் அப்படின்ற வார்த்தை வருது. ஸோ பேப்டிசம் ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க இயேசுனுடைய பெயரை மட்டுமே பயன்படுத்தி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அந்த நாமத்தினால ஞானஸ்நானம் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது செல்லாது அப்படின்னு சொல்லி போதிச்சுட்டு இருக்கிறாங்க. பட் இவங்க சொல்கிறது தான் செல்லாது. இவங்க சொல்கிற ஒரு விஷயம் 19வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில். ஸோ இவங்க அந்த நாமத்தில் அப்படின்ற சிங்குலரை பிடிச்சிக்கிட்டாங்க.
சிங்குலரில் இருக்குது. அப்போ ஒரே ஆளாக இருந்தால் மட்டும்தான் அது சிங்குலரில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கெல்லாம் கிராமர் யூஸ் பண்ணுறாங்க. ஷாக்காக இருக்குது. வாவ், இதே கிராமரை பல வசனங்களை நம்ம முன்னே சொன்னோம். அதுக்கு பயன்படுத்தியிருந்தால் இந்நேரம் அவங்க ட்ரினிட்டிக்குள்ளாக வந்திருப்பாங்க. பட் இந்த இடத்துல மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இவங்க வாதம்படியே நம்ம வருவோமே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அப்படின்ற வார்த்தை வர்றதுனால பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இந்த 3 பெயர்கள் இல்லை, டைட்டில்ஸ். இயேசுவனுடைய ஊழியங்கள், பிதாவாக அவர் தான் இருந்தார், குமாரனாகவும் இவர் தான் வந்தது, பரிசுத்த ஆவியானவராகவும் இவரே தான் இருக்கிறார். அதனால தான் நாமம் அப்படின்னு சிங்குலரில் வருது. ஒருவேளை பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற அப்படின்னு இருந்தால் நாமங்கள் அப்படின்னு வந்திருக்கணும். இவங்களுடைய வாதம் இதுதான். அதை தான் நாங்களும் சொல்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற 3 ஆள் தத்துவங்களும் ஒரே தன்மையில் இருக்கிறாங்க அப்படின்றது. அப்போ அந்த நாமம் அப்படின்னு ஏன் சிங்குலரில் வருதுன்னா, பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒரே தன்மையில் இருப்பதனால தான் நாமம் என்று வருகிறது. நாமங்கள்னு வந்திருந்தா அப்போது தன்மையில் வேறுபட்டு இருக்கிறோம். இங்கே ட்ரைத்தீசம் போயிடும். 3 கடவுள் என்கிற கோட்பாட்டில் நம்ம போயிடும். ட்ரினிட்டி எப்பயுமே 3 கடவுள்கள் கோட்பாட்டை போதிக்கிறது கிடையாது. ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் ட்ரினிட்டிக்காரங்களை அக்யூஸ் பண்ணுறது இதுதான். 3 கடவுளில் அவங்க போதிக்கிறாங்க, 3 கடவுளில் போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறியாமையினால் பேசுகிறது. இது சில பேர் வேணும்னே பேசுகிறது. ஓகே, பரவாயில்ல. ஆனால் திருத்துவம் என்பது ஒரே தன்மையில் இருக்கும் 3 ஆள் தத்துவங்கள் என்பது தான் திருத்துவம் போதிக்கிறது. 3 கடவுள் என்று சொல்லி போதிப்பது கிடையாது. ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கடவுளை பற்றி பேசும்போது இருக்கணும். அடுத்த வீடியோஸில் நம்ம அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லலாம். இன்னும் உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் அதுக்கான நான் பதிலை தரேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.